100 வருஷம் முன்னாடி பார்சிலோனா சிட்டில இருந்த மக்கள் எல்லாரும் ஒரு பொண்ணோட பேரை சொல்ல கூட பயந்தாங்க. அவ ஒரு சூனியக்காரினும் அவ பேர் தான் என்ரிகிட்டா மார்ட்டி. அவ அந்த சிட்டில தான் இருந்தா மக்கள் எல்லாரும் வேம்பயர் ஆஃப் பார்சிலோனான்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஏன் எல்லாரும் அவளை பார்த்து பயந்தாங்க? அவ அப்படி என்ன பண்ணா? அவளோட ஸ்டோரியை பத்தி பார்ப்போம். 1868ல ஸ்பெயின்ல சின்ன டவுனா இருக்கக்கூடிய செயின்ட் ஃபெலியோடி லோபெரகாட் அங்க ஒரு குட்டி பொண்ணு பிறந்தா. அவ தான் என்ரிகிட்டா மார்ட்டி. வளர்ந்த உடனே அவ ஹோம் டவுனை விட்டுட்டு ஒரு பிக் சிட்டிக்கு மூவ் ஆகுறா. அதுதான் பார்சிலோனா. அந்த டைம்ல பார்சிலோனா ஃபுல்லாவே பணக்கார மக்களும் பெரிய பேலஸ் மாதிரி உள்ள வீடு மட்டும் தான் இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் வேலை செய்யற ஒரு பணிப்பெண்ணா போய் சேர்றா. இவளுக்கு அங்க என்ன வேலை கொடுக்கப்படுதுன்னா, பசங்களை பாத்துக்கிறவளா, பசங்க பசி இல்லாம பயம் இல்லாம நல்லா பாத்துக்கிற ஒரு வேலையை இவளுக்கு கொடுக்கறாங்க. 1895ல அவ ஒரு பெயிண்டரை கல்யாணம் பண்ணுறா. ஆனா மேரேஜ் லைஃப் ஒழுங்கா போல பிரிறாங்க. அதுக்கப்புறம் அவ மத்த ஆண்கள் கூடயும் அஃபேர்ல இருக்கிறா. அந்த டைம்ல தான் சொசைட்டில நல்லா பிளண்ட் ஆகுறா. என்ரிகிட்டா மார்ட்டி ஒரு டபுள் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தா. மார்னிங் நேரத்துல கிளீன் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு அப்பர் கிளாஸ் விமன் மாதிரி தன்னை காமிச்சு ஒரு ஹெர்பல் ஹீலர்னு தன்னைத்தானே சொல்லிட்டு வேலை பார்க்கறா. அவ என்ன சொல்வானா, டியூபர்குலோசிஸ்க்கு, இன்ஃபர்டிலிட்டிக்கு, ஏஜிங்க்கு கியூர் பண்ணக்கூடிய போஷன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதை விற்கிற ஒரு ஆளா இருந்தா. ஆனா நைட் நேரத்துல ஸ்ட்ரீட்ல சுத்திட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்லம் ஏரியால இருக்கக்கூடிய அனாதை குழந்தைங்களும் பிச்சை எடுக்கிற குழந்தைங்க கிட்ட நான் ஃபுட்டு தரேன், டாய்ஸ் தரேன், எங்க வீட்டுக்கு வா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவ கூட்டு வந்ததுல சின்ன பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அழகான ட்ரெஸ் போட்டு விட்டு பணக்கார ஆண்களுக்கு தப்பான விஷயத்துக்காக வித்துருவா. இன்னும் சில குழந்தைங்களை அவங்களுடைய பாடி பார்ட்ஸ்க்காக வித்துருவா. 1912 அந்த டைம்ல பார்சிலோனா சிட்டில நிறைய குழந்தைங்க தொலைஞ்சு போனாங்க. மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் கிட்ட இருந்து எந்த ஆன்சரும் வரல. பிப்ரவரி மாசம் 1912 திருப்பியும் ஒரு பொண்ணு மிஸ் ஆகுறா. அவ பேரு டெரசிட்டா. அவளோட வயசு 5. அந்த பொண்ணு ராவல் டிஸ்ட்ரிக்ட்ல தான் விளையாடிட்டு இருக்கும் போது தொலைஞ்சு போயிருக்கா. அந்த ஏரியால தான் நிறைய குழந்தைங்க தொலைஞ்சு போனதா நியூஸ் வருது. அதுக்கப்புறம் கிளாடியான்ற விமன் வந்து ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. கேட்டி பொண்ணுன்ற ஒரு ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பொண்ணு பால்கனில நிக்கிறா. அவ ரொம்ப வெளிரி போய் இருந்திருக்கா. அவளோட முடி பாதி ஷேவ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அவ பயந்து போய் இருந்ததை இந்த கிளாடியன் நோட்டீஸ் பண்ணிருக்கா. இத உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. போலீஸும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அபார்ட்மெண்ட் நம்பர் 29 ரைடு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்குள்ள போகும்போது டெரசிட்டா இருக்கா. அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ பேரு ஏஞ்சலிட்டா. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள நிறைய போன்ஸ், பிரிசர்வ்டான ஃபேட், பிளட் எல்லாம் இருந்திருக்கு. இதுல அந்த சின்ன பொண்ணு டெரசிட்டா என்ன சொல்லிருக்கானா, எங்களை அவ அம்மானு கூப்பிட சொன்னா, எங்களை இன்னொரு பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ண போறதா சொன்னாங்கன்னு சொல்லி இந்த குழந்தை போலீஸ் கிட்ட சொல்லுது. உடனே என்ன பண்றாங்க, என்ரிகிட்டா மார்ட்டிய போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. என்ரிகிட்டா மார்ட்டி தான் இத பண்ணிருப்பான்னு சொல்லி பப்ளிக்கும் முழுசா நம்ப ஆரம்பிக்குது. அதுக்கு நிறைய ரீசன் இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே காணா போனாங்க. சொசைட்டில எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, மார்ட்டி தான் இந்த குழந்தைங்க காணா போனதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி. ஏன்னா அவ வீட்டுல ஆல்ரெடி குழந்தைங்களோட துணி, பிளட், போன்ஸ், ஃபேட் இருந்ததெல்லாம் போலீஸ் நோட் பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல கூட அவளை பத்தி நிறைய ஜர்னல் ரிலீஸ் ஆகுது. நிறைய மோசமான கதைகள்லாம் அவளை பத்தி வெளியே வருது. அவ பிளட் குடிப்பான்னு, சில்ட்ரனை குக் பண்ணி சாப்பிடுவான்னு, குழந்தைங்களோட பாடி பார்ட்ஸை வச்சு பிளாக் மேஜிக் பண்ணுவான்னு, அவ ரொம்ப ஏழை. கூடுதலா அவ பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பா. அதை வச்சு எல்லாரும் அவளை ஒரு சூனியக்காரி மாதிரி தான் பார்த்தாங்க. இத பத்தி தான் மீடியால ஃபுல்லா பேசுறாங்க. அவளை வேம்பயர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சைல்டு கில்லர்னு சொல்றாங்க, சூனியக்காரின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய நேம் வச்சு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்ல அவ ஃபேஸ் மட்டும் தான் டெய்லி வருது. 12க்கும் மேற்பட்ட குழந்தைங்களோட ஸ்கல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. எவிடன்ஸ் எல்லாமே மறைஞ்சு போகுது. போன்ஸ் எதுவுமே டெஸ்ட் பண்ணல. என்ரிகிட்டாவையும் ரிலீஸ் பண்ணல, ஜெயில போடுறாங்க. ஏன்னா பொலிட்டிஷியன், டாக்டர்ஸ், அரிஸ்டோகிராட்ஸ், ரிச் அண்ட் பவர்ஃபுல் பர்சன் எல்லாருமே அவ மேல நிறைய கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி அவளை ட்ரையலுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆனா அது போஸ்ட்போன் ஆச்சு. யாருமே எதுவுமே பேசல. என்ரிகிட்டா மார்ட்டி வந்து பிரிசன்ல இறந்து போனா. ரீசன் என்னன்னா, அவ கூட இருந்த செல்மேட்டே அவளை அடிச்சே கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட் எதுவுமே வெளியே வரல. அவளை கொன்னவங்களோட பேர் கூட வெளியே சொல்லல. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹிஸ்டோரியன் எல்சா பிளாசா 7 வருஷம் இத பத்தி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவ ரூம்ல ஒரு சைல்டு போன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது குழந்தைங்களோட போன்ஸ் கிடையாதான். அது எல்லாமே அனிமல்ஸோட போன்ஸா. டாக்டரே ப்ரூவ் பண்ணி சொல்லிருக்காரு. சிக்கன், போர்க்குன்னு சொல்லி அதோட போன் தான் அவ வீட்டுல இருந்திருக்கு. வீட்டுல பிளட் இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அவளுக்கு ஏற்கனவே யுட்ரைன் கேன்சர் இருந்திருக்கு. அதனால அந்த பிளட் கூட அவளோட பிளட்டா இருக்கலாம்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் மீடியா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த டாக்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். மீடியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் என்ரிகிட்டா மார்ட்டிய பர்ஃபெக்டா இருக்கான்னு சொல்லி அவளை எடுத்தாங்க. அவ ஒரு ஏழை பெண்ணு, மென்டலி புரோக்கன்
புரோக்கன் ஆனவ அவளை ஈஸியா ப்ளேம் பண்ணிடலாம்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது மூலமா அவளுக்கு நிறைய ஹேட் கிடைச்சது. உண்மையான மான்ஸ்டர் மறைக்கப்பட்டாச்சு.